ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவி. இன்றைக்கி நம்ம ஆனியன் சமோசா செஞ்சுருக்குறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சமோசா சீட்டு ரெடி பண்ணுறதுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. இதில் 2 கப் எடுக்க போகிறோம். இது ஒரு பவுல் எடுத்து கொட்டிக்கலாங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. தேவைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். இது ஒரே மாதிரியே கலக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெய் உப்பு எல்லாம் கலந்து வரணுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாத்திரத்தில் நல்லா ஒட்டாத பேஞ்சிக்கணுங்க. கொஞ்சம் மேலே மாவு போட்டுக்கலாங்க ஒட்டாமல் வரத்துக்கு. சப்பாத்தி மாவு பார்த்து பேஞ்சாச்சுங்க. மூடி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், பேஞ்சி வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக பாருங்கள், ஒட்டாத நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இதை நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாங்க. சமோசா சீட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாங்க. தேய்ச்சாச்சுங்க. இன்னொன்று போட்டு தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. எல்லாம் தேய்ச்சாச்சுங்க. தோசைக்கல் வச்சுருக்கிறேன். தோசைக்கல்லில் போட்டு 1 நிமிஷம் எடுத்துக்கலாங்க. 1 நிமிஷம் திருப்பி போட்டால் போதுங்க. லேசாக சூடேறினா போதுங்க. தாங்க எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க. இது ஓரம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வேஸ்ட் பண்ணாங்க வச்சிடலாம். இது வேஸ்ட் பண்ணாத நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரியே எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சமோசா சீட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சுற்றியும் கட் பண்ணினதை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த தூள்லாம் போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா செவந்து வெந்துருச்சுங்க. இதை எடுத்துக்கலாம். ஆனியன் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சுங்க. வெங்காயத்தை போட்டுக்கலாம்.
கொஞ்சம் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம வேஸ்ட்டு பொரித்து எடுத்தோம் இல்லைங்களா, அதையும் இதிலே போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்குறோம். தண்ணி ஊற்றி கலக்கலாம். ஆனியன் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அளவு போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. இந்த மாதிரியே எல்லாம் மடித்து ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சுங்க. வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க. ஆனியன் சோமாசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.